Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த மக்களவைத் தேர்தலில் கையாண்ட தொகுதி பங்கீட்டையே இந்த முறையும் ஏற்றுக்கொண்டதாக கூறியிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுக, விசிக கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக, மதிமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நிரந்தரமாக திமுகவிற்கு பக்கபலமாக இருக்கப் போவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அகில இந்திய மற்றும் தமிழக அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு விரிவான ஆலோசனைக்கு பின்னர் கடந்த மக்களவைத் தேர்தலில் கையாண்ட தொகுதி பங்கீடு யுத்தியையே மீண்டும் ஏற்றுக்கொண்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இதனை தெரிவித்தார். பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற தாய் அரைகுறை பட்டினி கிடந்தாவது பிள்ளைகளுக்கு பசியாற்ற முயற்சிப்பதைப் போல எங்களுக்கு இது போதவில்லை, எங்களுக்கு இது இன்னும் கூடுதலாக வேண்டும் என்கிற வேட்கை இருந்தாலும், அந்த கோரிக்கை இருந்தாலும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தாய் உள்ளத்தோடு கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தனிப்பட்ட முறையிலே ஒரு தொகுதிக்காக விடுதலை சிறுத்தைகள் ஒரு வரலாற்று பிழையை செய்துவிட்டது என்கிற விமர்சனம் எழுந்துவிடக்கூடாது என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வோடு நாங்கள் இந்த 2 தொகுதிகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுகவுக்கு 1 தொகுதி, விசிகாவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு முடிவடையாமல் இருக்கிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.